நேத்து வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில இருந்து ஒரு அர்ஜென்டான நோட்டிபிகேஷன். இந்த வருஷம் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெக்யூர் பண்ணணும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு காமனான நோட்டிபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் பத்தி நம்ம வீடியோ போட்டிருந்தாலும் இன்னும் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் எதற்கு தேவை, இதெல்லாம் வந்து கவுன்சிலிங்ல கட்டாயம் தேவையா தேவையில்லையா அப்படின்றத உங்களுக்கு விளக்கமா நான் வந்து இந்த வீடியோ பதிவில் சொல்றேன். ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் கைடன்ஸ் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லிடுறேன். அடுத்த ஒரு வீடியோல மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கோட்டா, மைனாரிட்டி கோட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து தனித்தனியா நான் வீடியோ மூலியமா வந்து சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வந்து குழப்பம் இல்லாம இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கேண்டிடேட்ஸுமே, இப்ப நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கும் சரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சரி, பட் இந்த வீடியோல நான் வெறும் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் சொல்றேன். ஏன்னா நான் வந்து குழப்ப விரும்பல, ஏன்னா ரெண்டு பேரையும் குழப்பிடக்கூடாதுன்றக்காண்டி தான் கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கணும்னா, உங்களுடைய நீட் யூஜி இந்த வருஷத்துக்கான அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு, இதை வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே உங்களுடைய 10th மார்க் ஷீட் போத் சைடு ஆஃப் சர்டிபிகேட், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இருக்கக்கூடிய ரெண்டு சைடுமே சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சியா இருந்தா ஒரு 2-3 டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா இருந்தா ஒரே சர்டிபிகேட் ஒன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்கும். மற்ற போர்டில் படிச்சவங்க சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சியில படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 2-3 இருந்தாலும் மொத்தமா மெர்ச் பண்ணி பிடிஎஃபா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியா 11th சர்டிபிகேட், அதாவது +1 சர்டிபிகேட் வந்து இது கம்பல்சரி கிடையாது, இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வச்சா போதும். ஸோ இல்லாதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஐயோ 11th சர்டிபிகேட் கேட்டுட்டாங்களே என்கிட்ட இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பயப்படாதீங்க. +1 சர்டிபிகேட் கம்பல்சரி இருக்கக்கூடிய, அதாவது இருந்தால் வைங்க, இல்லாத பட்சத்தில். ஏன்னா சில ஸ்கூல்ஸ் போர்ட்லாம் வந்து 11th சர்டிபிகேட் வந்து இண்டிவிஜுவலா இஷ்யூ பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஐசிஐசி அப்புறம் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சியில கொடுத்துருக்காங்க. 11th 12th ஒரு சில இதுல இப்ப ஸ்டேட் போர்ட் தமிழ்நாடுல கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இருக்காது. ஸோ இல்லாதவங்க ஒரி பண்ணிக்கிற வேணா, 10th 12th கம்பல்சரி வச்சுக்கோங்க. அதே மாதிரியா ஹையர் செகண்டரி ஸ்கூல் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அதோடைய மார்க் ஷீட் நீங்க வச்சிருக்கணும். அதே மாதிரியா சப்போஸ் டிகிரி இப்ப வந்து +2 முடிச்சுட்டு சில பேர் வேற கோர்சஸ், ஒரு ஆர்ட்ஸோ ஒரு இன்ஜினியரிங்கோ வேற ஏதாவது ஒரு கோர்சஸ் படிச்சுட்டு கூட இப்ப எம்பிபிஎஸ்க்கு நீங்க நீட் எழுதி வரலாம். அப்படி வந்தாலும் அதற்கான ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் சர்டிபிகேட் நீங்க கையில வச்சிருக்கணும். ஓகேவா? மறந்துடாதீங்க, அதையும் சேர்த்து தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. டிசி கண்டிப்பா வந்து வாங்கிடுங்க. டிசி அது நீங்க எந்த போர்டுல படிக்கிறீங்களோ அந்த போர்டுல இருந்து கம்பல்சரி வாங்கிக்கோங்க. அதே மாதிரியே அந்த 6th இருந்து 12th வரையும் கட்டாயம் வாங்கணுங்க எல்லாரும். ஏன் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல தான் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் ப்ரூஃபுக்கு தான் வந்து கேக்குறாங்க. இது வந்து போனஃபைட் சர்டிபிகேட், அதாவது 6th இருந்து 12th வரையும் நான் தமிழ்நாட்டுல தான் படிச்சிருக்கேன் அப்படின்றத அவங்க செக் பண்றதுக்கு தான் கேக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு ட்ரை பண்ணி, ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா நீங்க ரிசர்வ் கேட்டகரியில இருந்து ஓப்பன் கேட்டகரிக்கு போயிருவீங்க. ஸோ இப்போ உங்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிசி கேண்டிடேட், எம்பிசி கேண்டிடேட், எஸ்சி கேண்டிடேட், எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ இந்த மாதிரி வந்து பிசிஎம் கேட்டகரி, இந்த மாதிரி இத்தனை கேட்டகரி இருக்கும்போது நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்காம விட்டீங்கன்னா உங்களை என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா ஓப்பனா கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. உங்களுக்கு ரிசர்வ் கேட்டகரியை விட்டு நீங்க வெளியே வந்துருவீங்க. அப்ப அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டும் நீங்க வாங்கணும். ஸோ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னா பெஸ்ட். ஏன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து ஈஸியா வாங்கிடலாம். நீங்க தமிழ்நாட்டுல தான் பிறந்தீங்களா அப்படின்றது, ஏன்னா சில பேர் இப்ப அதர் ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் உள்ள வருவாங்க. ஸோ அப்ப வந்து அவங்களோட நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதுல இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் 7 இயர்ஸா கவுன்சிலிங் கொடுக்கறதுனால இந்த நேட்டிவிட்டிக்கு பதிலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிடென்ட் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்பாங்க. ரெசிடென்ட் சர்டிபிகேட்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த இருப்பிட சான்றிதழ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியா நேட்டிவிட்டின்றது பிறப்பிட சான்றிதழ். இருப்பிட சான்றிதழுக்கும் பிறப்பிட சான்றிதழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நிறைய பேர் அந்த நேட்டிவிட்டிக்கு பதிலா ரெசிடென்ட் சர்டிபிகேட்டை சொல்லி வைப்பாங்க. அதுவும் அதர் எப்படி சொல்றேன்னா வேற ஸ்டேட்ல இருந்து வரவங்க தமிழ்நாட்டுல ஒரு 5-6 வருஷம் தங்கி நேட்டிவிட்டிக்கு பதிலா ரெசிடென்சி சர்டிபிகேட்டை வாங்கி நேட்டிவிட்டிக்கு பதிலா வச்சாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்ப வந்து எல்லாருமே நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை வாங்கி வச்சிருங்க. அப்பதான் உங்களுடைய ரிசர்வேஷன்ல பிரச்சனை இருக்காது. ஸோ நேட்டிவிட்டி இல்லைன்னா உங்களுடைய கம்யூனிட்டியே வந்து கன்சிடர் பண்ணிக்கிற மாட்டாங்க. அதனால தயவு செய்து உடனே போய் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸும்
உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி. அதே மாதிரியே நீங்க படிச்ச அந்த ஸ்கூலோடைய 6th இருந்து 12th வரையும் போனஃபைட் வாங்கி வச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸையும் செக் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து பேரண்ட்ஸ் பொறுத்தவரையும் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் parent need to be uploaded for candidate who claim their native as Tamil Nadu or for communal reservation. அதாவது இப்ப நீங்க தமிழ்நாடு உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய பெத்தவங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கான அந்த அவங்களுடைய நேட்டிவிட்டியை செக் பண்றதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா வந்து நீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து வைக்கணும். ஓகேவா? ஸோ அது வந்து இந்த பேரண்ட்ஸை பொறுத்தவரையும் வந்து நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சாலே போதுமானது. என்னை பொறுத்தவரையும் வந்து இதுக்கு வந்து இப்ப உங்க அப்பா கிட்ட ஒரு கம்யூனிட்டி இருந்தாலும் சரி, இல்ல அம்மாட்ட கம்யூனிட்டி யாராவது ஒரு ஆள்கிட்ட இருந்தா கூட ஓகே தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால வந்து பேரண்ட்ஸோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடிஷனலா வந்து அவங்களுடைய ரேஷன் கார்டு, ஸோ வேற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணிடுங்க, பெஸ்ட். ஓகேவா? இது வேணா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமானது. பேரண்ட்ஸ், அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்களுடைய ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருந்ததுக்கான ஆதாரம் தாங்க. ஸோ அதைத்தான் செக் பண்றதுக்கு தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, இந்த 7.5% மாணவர்கள் இருக்கீங்க பாத்தீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வரீங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் Chief Educational Officer is mandatory to the candidates who have studied 6th standard to 12th standard in Tamil Nadu government schools for 7.5 special reservation. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் வந்து 6th இருந்து 12th வரையும் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கான அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. பட் இது யாரு வாங்கணும் அப்படின்னா, அதாவது 7.5% வரக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மெயினா யார சொல்றாங்க அப்படின்னா, மெயினா பாருங்க, நான் சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் who completed higher secondary HSC in 2022-23 and 23-24 need not get a bonafide certificate as the data will be verified with EMIS. அதாவது முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அப்போ வந்து சிஸ்டமேட்டிக்கா கிடையாது. இப்போ வந்து எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது EMIS சொல்லிட்டு நம்மளுடைய அந்த கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க. இந்த சிஸ்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2022க்கு அப்புறம் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட்ல. அப்ப 2021க்கு முன்னாடி, ஏன்னா 2020 தான் வந்து 7.5% அந்த ரிசர்வேஷன் உள்ள கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியோ இல்ல 2022க்கு முன்னாடி, இப்ப நான் 2021ல தான் வந்து நான் ஸ்கூல்ஸ் முடிச்சிருக்கேன், எல்லா 6th இருந்து 12th வரையும் முடிச்சிருக்கேன்னா அந்த கேண்டிடேட்லாம் என்ன பண்றீங்க, அந்த கேண்டிடேட்லாம் நீங்க 7.5% இப்ப நீட் எழுதி உள்ள வந்தீங்கன்னா நீங்க சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர், இது வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லயே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு கல்வி, அதாவது ஒரு எஜுகேஷனல் ஆபீசர், சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர் இருப்பாங்க. இப்போ சென்னைனா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் ஒவ்வொருத்துக்கும் இருக்கும். அவங்க கிட்ட ஒரு ஃபார்மேட் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ எண்டில் நான் சொல்றேன். இந்த ஃபார்மேட்ல போய் நீங்க ஃபில் பண்ணிட்டு அவங்க கிட்ட வாங்கணும். யாரு அப்படின்னா 2022க்கு முன்னாடி முடிச்ச அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க. 2022, 23, 2023, 24 இப்ப கரண்டா 2024ல முடிச்சவங்கன்னா தயவு செய்து போனஃபைட் சர்டிபிகேட் தேவை கிடையாது. உங்களுடைய டேட்டாவை EMIS மூலமா வெரிஃபை பண்ணிக்கிடுவாங்க. அதாவது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலமா அவங்க வந்து ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணிக்கிடுவாங்க. 2022க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7.5% மாணவர்கள் மட்டும்தான் நீங்க போய் எஜுகேஷனல் ஆபீசர் கிட்ட போய் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து, அது வீடியோவோட எண்டில் நான் சொல்றேன் அந்த டாக்குமெண்ட்ஸ். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஃபார் த கேண்டிடேட்ஸ் கிளைமிங் ஃபீ எக்ஸம்ஷன். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் யார் யாரு கம்பல்சரி கேட்பாங்கன்னா, SC, SCA, ST மாணவர்கள் கண்டிப்பா வைக்கணும். ஏன் அப்படின்னா SC, SCA, ST மாணவர்களுக்கு கட்டாயம் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ன்றது கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த கேண்டிடேட்ஸும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், முதல் பட்டதாரிக்கான அந்த இது வாங்குவீங்க பாருங்க. அதாவது அது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எல்லா கேட்டகரியிலும் வாங்குவாங்க. ஏன்னா இப்ப நீங்க பிசில இருந்தா கூட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்க வரீங்கன்னா அப்போ வந்து உங்களோட பேரண்ட்ஸோட இன்கம் வந்து கம்பல்சரி உள்ள வச்சிருங்க. அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் யார் அப்ளை பண்றீங்களோ அவங்க வைக்கணும். தென் SC, SCA, ST கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா வைக்கணுங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி வந்து நீங்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மூலமா அப்ளை பண்ணிக்கோங்க. யார் எலிஜிபிலிட்டி வாங்கணும் அப்படின்னா, நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய CBSE போர்டு, ICSE இவங்களாம் தேவையே கிடையாது. நீங்க தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்ல ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ
தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்குள்ள படிக்கிறீங்க, அவங்க தேவை கிடையாது எலிஜிபிலிட்டி. அது மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ போர்டுல படிச்சாலும் சரி, இது ஐஎஸ்சிஏ அதுல படிச்சிருந்தாலும் தேவை கிடையாது. பட் நீங்க அதர் போர்டுல, இப்போ ஒரு ஆந்திரா போர்டு, ஒரு கேரளா, வேற ஸ்டேட்டோட போர்டுல நீங்க படிச்சா மட்டும்தான் எலிஜிபிலிட்டி நீங்க வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் 13, 14 இந்த கோர்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நானே பார்த்திருக்கேன், இவங்க வந்து சர்டிபிகேட்ல வந்து ஏதாவது கரப்ஷன் இருந்திருக்கும். அதாவது எப்படின்னா, ஐ மீன் அந்த கரெக்ஷன் இருந்திருக்கும். என்னன்னா, முன்னாடி வந்து அவங்க சின்ன வயசுல வந்து ஏதாவது ஒரு சர்டிபிகேட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி சர்டிபிகேட்லயே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கும், புதுசா ஒரு கெசட் மூலமா வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க. நானே பார்த்திருக்கேன். லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு பேர் வந்து மாத்திட்டாங்க. சோ அப்ப திருப்பி போய் அந்த கவர்மெண்ட் சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது திருப்பி வந்து ஒரு கெசட் மூலமா தான் அதை கரெக்ஷன் பண்ணாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கவர்மெண்ட் கொடுத்த ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ், இப்ப கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ, உங்க பேரண்ட்ஸோட ஏதாவது ஒரு யாரோட சர்டிபிகேட் நீங்க உள்ள என்க்ளோஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சர்டிபிகேட்ல கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதற்கான கோர்ட் ஆர்டர் கெசட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா வைக்கணும். பட் இந்த 2 பத்தி நீங்க ஒரி பண்ணிக்கிறாதீங்க. இது வந்து எல்லாருக்கும் தேவைப்படாது. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது கரெக்ஷன் இருந்து நீங்க புதுசா வந்து கரெக்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, இனிஷியல் மாத்திருப்பாங்க, அப்பா பேரு அம்மா பேரு ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆயிருக்கும் கவர்மெண்டோட அந்த கம்யூனிட்டியோ இல்ல பிறந்த சர்டிபிகேட்ல ஏதாவது ஒரு சர்டிபிகேட். அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது கெசட் மூலமா அந்த கோர்ட் ஆர்டர் வாங்கி நீங்க அந்த சர்டிபிகேட்டை வந்து பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா அதோட கோர்ட் ஆர்டர் நீங்க அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா உங்க அப்பா அம்மாக்கோ ஏதாவது இருந்தாலும் அதையும் சேர்த்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து கவர்மெண்ட் கோட்டாங்க. ஓகேவா? சோ கவர்மெண்ட் கோட்டா வந்து இந்த 14 சர்டிபிகேட்டை வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய அந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டி எப்படி அப்ளை பண்றது, அதே மாதிரி கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தென் அடுத்து வந்து என்ஆர்ஐ, இதுக்கு 3க்குமே நான் டீட்டெயிலா இன்னும் தெளிவா உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த 7.5% மாணவர்கள் வந்து இருக்கீங்க பாத்தீங்களா, உங்களுக்கான சர்டிபிகேட்டை வந்து நான் காமிச்சிடுறேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 7.5% அந்த ரிசர்வேஷன் வரக்கூடிய சர்டிபிகேட். இது வந்து யாரு சொல்லியிருந்தேன், அந்த 2022க்கு முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷனல் ஆபீசர் கிட்ட போய் சைன் வாங்கணும். பாத்தீங்கன்னா தெரியுதா, 6th இருந்து 12th வரை நீங்க எங்க படிச்சீங்களோ போட்டுட்டு உங்களுடைய சைன் போட்டுட்டு உங்களுடைய நீங்க படிச்ச ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் ஹெட்மினிஸ்ட்ரேஸ் அவங்களுடைய சைன் வாங்கிட்டு உங்களுடைய எஜுகேஷனல் சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர் கிட்ட சைன் வாங்கி வச்சிருங்க. ஓகேவா? இது வந்து 2022க்கு முன்னாடி படிச்ச ஸ்கூலோடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ அந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, மைனாரிட்டி கோட்டாக்கும் நான் தெளிவா என்ன டீட்டெயிலா வீடியோ சொல்றேன்.